மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கலாச்சி, அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி படம் வந்திருக்கு. TN26 அப்படிங்கிற மாதிரி 2026ங்கிற படம். நிஜமாவே இந்த படத்தை விஜயை ட்ரோல் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்களா, இல்லை விஜயை உயர்த்தி தான் எடுத்திருக்கிறாங்களா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? கரெக்டாக இந்த நேரத்தில் விஜயை சுத்தமாக திசை திருப்புவதற்காக, விஜய் ரசிகர்கள் திசை திருப்புவதற்காக வருகிற படம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சார் உண்மை? இல்லை, விஜயை கிட்டத்தட்ட ஒரு நக்கல் நையாண்டி பண்ணி அதை எடுக்கப்பட்ட படமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகன் படத்தையும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, 400 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு ஒரு நல்ல மெசேஜோடு வரக்கூடிய ஒரு படத்தை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வர முடியலைங்கிற அந்த ஆழ்ந்த வருத்தமும் இதுவும் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இந்த படம் திடீர்னு எப்போ உருவாச்சு, எப்போ எடுத்தான்னு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டாங்க, ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க. கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு, பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் போது ஜனநாயகனை படத்தை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும் அடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமாக தான் நான் நினைக்கிறேன். இந்த டீசர் பார்த்த பிறகு. ரெண்டாவது, இதில் என்னுடைய கதைக்களம் என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு ஒன்லைனாக சொல்லிடுறேன். நான் குல்கந்த் குமார் அப்படிங்கிற அந்த நட்டி கேரக்டரு, ஸோ வட இந்தியாவில் இருக்கார். அவர் சென்னைக்கு இங்கே பீடா கடை போடுறார். பீடா கடை போட்டு அந்த பீடா கடை மூலமாக இங்கே வாழ்க்கையை வாழலான்ட்டு வரும்போது அவருக்கு மேற்கொண்டு ஒரு ஆசை வருது. அந்த பீடா கடைக்கு வர சில சந்தர்ப்ப சூழ்நிலை, சில பேருடைய பழக்கம் ஏற்பட்டு ஒரு நடிகராக மாற ஆசை வருது. ஸோ நடிகராக மாறுறார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா ஒரு டாப் ரேஞ்சுக்கு வந்துடுறார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகராக வலம் வர்றாரு. அதற்கு அடுத்த ஆசை ஒன்று வருது. நம்ம ஏன் அரசியலில் போகக்கூடாது, தமிழ்நாட்டை ஏன் கைப்பற்றப்படக்கூடாது, நம்ம ஏன் சிஎம் உட்காரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை டக்குன்னு அரசியலுக்குள்ளே வர்றார். அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த இதில் அரசியலில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, மீண்டும் பீடா கடைக்கே போட்டாரா, குல்கந்த் குமாரா போனாரா, நடிகராக மாறினாரா, எப்படிங்கிறது கிளைமாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கிளைமாக்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஸோ விசாரித்த வரைக்குமே, பட் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிளைமாக்ஸ் ஒரு ஆன்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதை ஏன்னா இப்படி ட்ரோல் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் கிளைமாக்ஸ் மட்டும் எப்படி வச்சுருப்பாங்க? ஸோ அந்த கேரக்டர் சேம் அது மாதிரி வச்சுருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது வச்சுருப்பாங்களா? கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இந்த படத்தினுடைய TN26 தங்க நட்சத்திரம். டிஎன்கிற தங்க நட்சத்திரம் பேர் வச்சுருக்காங்க. ஓகே, நட்டி ஒரு அருமையான மனிதர், அவனு மாற்றுக்கருத்தில் நல்ல நடிகர், நல்ல பண்பாளர். நிறைய படங்கள் அவர் ஃபஸ்ட்டு நம்ம BR விஜயலட்சுமி அவர்கிட்ட கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கேமராமேனாக மாறணும்னு நினைக்கிற ஆசைப்படும் போது தான் முதலாக இந்த நட்டிக்கு வாய்ப்பு கொடுத்தது விஜய். தமிழ் ஃபீல்டில் தான் ஃபஸ்ட்டு கேமராமேனாக அறிமுகமாகறாரு. படம் யூத்துன்னு ஒரு படம். அப்போ விஜய் நல்ல பீக்கில் இருக்கார். பட் இப்போ பீக் அது விட்டுருங்க. பட் அந்த சமயத்தில் வாழ்க்கை கொடுத்தவர். 2வது படம் புலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. துப்பாக்கியில் ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்தியில் போய் ஒரு 15 பண்ணார் படம் பண்ணார். அமீர் கான், அமிதாப் பச்சன், ஷாருக் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, 2-3 கூட சம்பளத்தர வாங்கன்னு சொல்லி கூட நட்டி அவர்கள் போல். இங்கே முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட, அவர் பக்கா ரஜினி ரசிகர். ஃபஸ்ட்டு இங்கே ஹீரோ ஆகும்போது ரஜினி சாரை பார்த்து தான் நான் ஹீரோ ஆகணுன்ற நோக்கத்தில் தான் கேமராமேனாக மாதிரி அடுத்து ஹீரோவாக தான் பண்ணிச்சு. இப்போ கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டார். பட் இப்படி நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவர் தான் விஜய் கூட நட்டி அவர்கள். ரஜினி சார் படம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இது ஒரு பக்கம். பட் இந்த படம் எதற்காக நட்டி நடித்தார்? கண்டிப்பாக விஜய் ஒரு ட்ரோல் செய்ய படமாக தான் அமையும். ஜனநாயகன் படம் வெளிவரல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேசப்படுங்கிறத கொஞ்சம் யோசித்திருக்கலாம் அவர். பட் யோசிக்கலை. கேட்டால் அவர் ஒரு யதார்த்தமான ஒரு நடிகராக இருப்பார். ஏன்னா சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக அது ரொம்ப படம் பண்ணார். அந்த படம் தான் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகி விட்டுச்சு அவரை. ஸோ ஒரு மாதிரி என்ன ஆன்டி ஹீரோவாக பண்ணோம்னா அந்த நக்கல் நையாண்டிக்கு ரொம்ப பேர் போனவர் அப்படிங்கும்போது. பட் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய வினோத்துடைய ஃபஸ்ட்டு படம் தான் சதுரங்க வேட்டை படத்தினுடைய டைரக்டர் அவர். இங்கே பாருங்க, லிங்க் எப்படி கோயின்சிடென்ட் அது பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான். பட் இந்த கதை தம்பி ராமையாவால் உருவாக்கப்பட்டு அவருடைய பையன் உமாபதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது ஒரு விஜயை அட்டாக் செய்யக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் டீசர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த நட்டின்ற கேரக்டர் 2 ஹீரோயினோட எப்படி ட்ராவல் பண்ணுறாருங்கிறது. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு லீடர் டைலாக் பேசுகிறது. தமிழ்நாட்டில் வாழாசப்படலாம் ஆளாசப்படலாமான்னு சொல்கிறது செய்கிறது. இந்த மாதிரி டைலாக்கு பொறுத்து பார்க்கும்போது புஷி ஒரு கேரக்டரில் தம்பி ராமையா பண்ணியிருக்கிறது. இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் MS பாஸ்கர் பண்ணியிருக்கிறது. அப்புறம் இளவரசு அவர்கள் ஒரு கேரக்டர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கிறதுலாம் பார்க்கும்போது பார்த்தா ஒட்டுமொத்தமாக இது 2-3 டைலாக்கில் அந்த டீசரில் விஜய்க்கு ஃபேவர் வைக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கதைக்களம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜனநாயகன் படத்தை அடித்து விஜயை அந்த இமேஜை காலி பண்ணுற நோக்கத்தில் தான் எடுக்கப்பட்டது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லைங்க, இது 8ஆம் தேதி அன்றைக்கி 10ஆம் தேதி படம் ரிலீஸ், 8ஆம் தேதி நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் பாருங்கள், நீங்கள் அப்போ ரொம்ப சிரிப்பீங்க. ஓகே, காமெடி படம் தான், சிரிக்கலாம், எல்லாமே ஓகே தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய மைய கரு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன கரு, அதானே நீங்கள் பார்க்கணும்.
இப்போ ஒருத்தர் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் நையாண்டி அதை காமெடி பண்ணி நக்கல் பண்ணீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்வது? இங்கே விஜய் அரசியலில் தான் எல்லா பேரும் அடிக்கிறாங்க. ஓகே, ஒரு இலக்கை நோக்கி வந்திருக்காரு. ஓகே, மக்கள் தீர்ப்பு எப்படி கொடுப்பான்னு தெரியாது, ரைட். அதற்கு முன்பாக தமிழ் திரைத்துறை சேர்ந்துவரையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ட்ரோல் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னா அது எப்படி நம்ம ஜீரணிச்சிக்க முடியும்? இது இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் பண்ணலை, பட் தமிழ்நாடு சேர்ந்த தயாரிப்பாளர் தான் அவர். பட் துபாயில் மிகப்பெரிய தொழிலதிபர் கண்ணன் ரவின்னு சொல்லி, பட் அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி எப்படியோ ஓகே பண்ணிட்டாங்க. அவர் தயாரிச்சிட்டாரு. அவர் ஏற்கனவே டிடிடின்னு ஒரு படம், நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவருடைய பையன் ஜீவ படம்னு அந்த விஜய் ரசிகர்கள் தூக்கி கொண்டாடினாங்க. ஒரு 7 கோடி எடுக்கப்பட்ட படம், 40 கோடிக்கு மேலே சம்பாரித்து கொடுத்த ஒரு படம், விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு படம், அது தூக்கி விட்ட படம். பட் அதே தயாரிப்பாளர் இப்படி ஒரு படத்தையும் எடுக்கிறாரு. இப்படி ஒரு படத்தை இப்போ ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜனநாயகன் மட்டுக்கும் ஏன் சென்சார் தரல படத்தை ரிலீஸ் பண்ணீங்க? அதை ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு படமாக காட்சி அப்படியே அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டிருக்கிற இந்த படம் மட்டும் எப்படி சென்சார் போர்டு டக்குன்னு உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுத்து 10 எப்படி ரிலீஸ் ஆக போகுது? கிட்டத்தட்ட அந்த படம் வந்தால் மக்கள் முதல்ல எழுச்சியை உருவாக்கும். விஜய் சொன்னாப்ல, எஸ், இந்த படம் வந்தால் அதை அப்படியே காமெடி பீஸ் ஆக்கும். இதுதான் 2 தான் கான்ட்ராஸ்ட் மேட்ரு. இது நீ எப்படி பார்க்குறது நீங்கள் அதை? ஆனால் இதே தமிழ் திரையுலகத்தில் விஜயை போற்றக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. ஜெயம் ரவி என்னுடைய அண்ணன், விஜய்க்கு என்னுடைய ஆதரவு எப்பவுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஜெயம் ரவி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஃபேமிலி. சத்யராஜ் வந்து நிறைய இந்த பொலிட்டிக்கெல்லாம் நக்கல் ஏண்டி அவருக்கு நிறைய பண்ணியிருப்பார் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே தெரியும். அதை விஜய் அவர்களே பார்த்து ரொம்ப ரசித்து சத்யராஜிட்ட நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நான் பண்ணும்போது கூட உங்கள் படங்கள் இருந்த ரெஃபரன்ஸை நான் எடுத்து பண்ணியிருக்கேன்னு சத்யராஜ் சொல்லும்போது அவர் ரொம்ப மெய்ச்சில்த்தார். நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிற பேரில் கூட விஜய் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு இந்த அளவுக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு அது ரொம்ப என்னோட ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு அந்த வார்த்தைகள் அப்படின்னு சத்யராஜே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணு டிஎம்கேல இருக்காங்க. பையன் வந்து விஜயோட தீவிர ரசிகர், டிவிகேனுடைய உடன்பாடு உள்ளவர். இங்கே அவருடைய சிபியுடைய சிஸ்டர் வந்து ஒரு விஷயம் பேசும்போது, அரசியல் வந்ததுக்கும் சரி வரதுக்கு முன்னாடி சரி மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கே விஜய் பதில் சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன செஞ்சார். இந்த வர்தா புயல் வரும்போதோ இந்த வெள்ளம் வரும்போது 5 கோடி 3 கோடி 2 கோடி 50 லட்சம் தமிழ் திரையுலகத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையிலே வந்திருக்கு இந்த செய்தியெல்லாம். அதுக்கு சிபி ராஜ் என்ன சொல்கிறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை ஒன்று விட்றாரு. நீ என்ன கேட்டார் இருந்தால் என்ன செஞ்சான்னு சொன்னல, இந்த நான் கொடுக்குறேன், விஜய் கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேன். அவரும் வந்து விஜய் என்ன செஞ்சான்னு சொல்லி அவரும் அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உடன்பாடு இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி வந்து ஆதரவு ஒரு பக்கம், ஸோ எதிர்ப்பும் ஒரு பக்கம். இந்த திரையுலகத்தில் விஜயே இப்போ வந்து பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் சில பேர் பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால என்னோட ஆதரவு மட்டுமே தெரிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக அது அவரால் உயர்ந்த 3 இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பக்கம் இப்படி எதிர்ப்பு, ஒரு பக்கம் இப்படி ஆதரவு. இந்த டிஎன் 2026 படத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா, கிட்டத்தட்ட விஜயை தாக்க வேண்டும், அவருடைய இமேஜை காலி பண்ண வேண்டும், இப்படித்தான் அவருடைய கேரக்டருங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு படமாக தான் இப்போ வரப்போகுது. இதில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு 3-4 கெட்டப் ஒன்று போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படி போட்டிருக்காங்க? குல்கத் குமாரா வரும்போது ஒரு கெட்டப் இருக்கும், வடநாட்டில் இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு கெட்டப்பு, அந்த கெட்டப்பில் ஒன்று வர்றாரு. அதற்கு பிறகு அவர் முயற்சி பண்ணி நடிகராகும் போது நடிகராக ஒரு கெட்டப் மாறுது. நடிகராக இருந்து உச்சமாக போயிடுறதுக்கு பிறகு அரசியல்வாதியாக ஒரு கெட்டப் படுறாரு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த ரோல் மாறும்போது 3-4 கெட்டப்புகள் வரதான் செய்யும். இறுதியாக அரசியலுக்குள்ளே வரும்போது சேம் அப்படியே விஜய் என்ன பேண்ட்டு ஷர்ட்டு அப்படியே என்ன போட்டிருக்காரு, ஹேர் ஸ்டைலு, தாடி, அந்த பிரேஸ்லெட், அந்த இது டோட்டலாக எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சு போட்டு அந்த வாக் கூட அப்படியே இமிட்டேட் பண்ணுறது மாதிரி பண்ணாங்கன்னா, இதற்கு வந்து அந்த டைரக்டர் உமாபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆந்திராவில் ஒரு அமைச்சர் டெப்டி சிஎம்மாக இருக்கிற இதே காஸ்டியூம் தானே போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ரைட்டுங்க, ஓகேங்க, தப்பு இல்லைங்க. இங்கே நீ ஒரு விஷயத்தை பண்ணால் அதே காஸ்டியூமு இங்கே வந்து விஜய் இப்போ போட்டுக்கிற காஸ்டியூம் நீ போட்டுக்கிட்ட அவசியம் இல்லைல்ல. நீங்கள் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு போங்க இல்லையா, இல்லை பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு போங்க, தப்பு இல்லைல்ல. பட் நீங்கள் சேம் காஸ்டியூம், சேம் ஹேர் ஸ்டைல், சேம் வாக், அந்த மூமெண்ட்டை நீங்கள் வைக்கும் போது அப்போ விஜயை மனதில் வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாருடைய பார்வையும் இருக்குது. நான் விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க. ரொம்ப அட்டாக் பண்ணுன்னா என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப அவங்களுடைய, ஏன்னா ஜனநாயகன் படமே நான் பார்க்க முடியாத சூழ்நிலை. நாங்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் இப்படி ஜனநாயகன் படத்தை ட்ரோல் செய்கிறது மாதிரி விஜயை வந்து நீங்கள் காமிக்ஸ் மாதிரி கொண்டு போய் காமிக்கிறது மாதிரி நீங்கள் காமிச்சால் அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? எத்தனையோ கதைகள் இருக்குது. ஊருக்குள்ளே 1000 அசிஸ்டன்ட் டைரக்டர் சுற்றிட்டு இருக்காங்க பாவம், கதையில் வச்சுக்கிட்டு. ஒரு கதையை எடுத்து அழகாக பண்ணிட்டு போங்க. நட்டி நல்ல நடிகர் தான், அழகாக நீங்கள் வந்து யதார்த்தமாக நடிகர் தான், படம் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். பட் இப்படி ஒரு படம் எடுத்து இதை வந்து சும்மா பூசி முழுகிறது மாதிரி போகுது. இல்லை காமெடி படம் 8ஆம் தேதி பார்த்தா தெரியும், நீ உழுந்து சிரிப்பீங்க,
உளுந்து உளுந்து எப்படி சிரிக்க முடியும்? இதுதானே நீங்கள் சொல்ல வர்றீங்க மெயின் பேஸே. லைனே அதானே. குல்கந்த் குமார் வீடா விற்கிற நடிகரை மாதிரி அரசியல் மாறுறாரு, அரசியல்வாதியை மாறாரு. கடைசியில் என்ன பாசிட்டிவாக முடிச்சிருக்க போகிறாங்க? நெகட்டிவாக தான் முடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த ப்ரொடியூசர் வந்து ஜேசன் சஞ்சய் அவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோலாம் இருந்தது. எஸ். இருந்தால் கூட தன்னுடைய அப்பாவை பற்றி இந்த அளவுக்கு ஸ்பூஃப் பண்ணி எடுக்கிறத வந்து அவர் எப்படி ஆதரிப்பார்? ஏன்னா அவரும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்துட்டார். 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தாண்டி கூட சாதாரணமாக சினிமாவில் இருக்கக்கூடியவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரசிக்கிறதுக்கு யோசிக்கும் போதோ அவருடைய மகன் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் யோசிப்பார்ல. கண்டிப்பாக யோசிப்பார். என்னென்ன இது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டி பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருக்குது, ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். ஒரு பக்கம் அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வேற லெவலில் கதை பண்ணுறதும் ஒன்று இருக்குது. காலி பண்ணுறது மாதிரியே அடித்து காலி பண்ணுற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ ஜேசன் சஞ்சய்க்கு எப்படி உடன்பாடு இருக்கும்? நீங்கள் இதுக்குள்ளே பல அதாவது பெர்சனல் மேட்டே எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் அதெல்லாம் அதை தாண்டி இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக வந்துட்டார், நாளைக்கு நடிகராக வருவார். இதே விஜய் ரசிகர்கள் அவர் வந்து கொண்டாடுவாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்ணன் ரவி அவர்கள் வந்து சந்தித்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக துபாயிலேருந்து இங்கே வந்திருக்காரு, இங்கே தங்கியிருக்காரு. அப்போ இவருடைய படங்கள் விஷயமா கேள்விப்படும் போது அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நல்ல கதை இருக்கும். அவர் நீங்கள் அடுத்த படம் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, பண்ண போகிறீங்களா, ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். அந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அவர் இப்போ பார்க்கல, இந்த TN 2026 வந்ததுக்கு பிறகு போய் கரண் ரவி சாரை பார்க்கல, இதற்கு முன்பாக பார்த்தது அது. அப்போ ஒரு தயாரிப்பாளர், இவர் வந்து ஒரு இயக்குனர், அப்படி தான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர கரண் ரவி பார்த்ததுனால விஜய்க்கு அகைன்ஸ்டா அப்படின்ற மாதிரி டாபிக்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போக முடியாது. அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன் சார். ஓகே சார். எதுக்காக அதை நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் அதையும் வந்து கோத்து கூட போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படத்தில் வர காட்சிகளே இவங்க ஸ்பூஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் ஏதோ விண்வெளின்னு ஏதோ ஒரு படத்தை வச்சு எடுத்ததாகவும் அந்த படம் வராதனால ப்ரெஸ் மீட் கொடுக்குறதாகவும் அதில் எல்லாருமே விஜய் ரசிகர்களை வந்து சிலர்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வருது. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இவங்க ஜனநாயகன் படத்தை ஸ்பூஃப் பண்ணி தான். தவறான சித்தரிப்புகள் நிறையா இருக்குது. தண்ணி அடிச்சது கலாட்டா பண்ணுறது, கத்துறது, செய்யறது. இன்னொரு கேரக்டர் ஆப்போசிட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஆலாசப்பலாம் பேசும்போது இவங்க தண்ணி அடிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் கலாட்டா, அந்த பக்கம் கட் ஷாட்டில் போட்டு டீசரே இப்படி இருந்தால் மீன் பிக்சர் எப்படிங்க இருக்கும்? டோட்டலாக இதாங்க லைன். நான் லைன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதாங்க லைன், இதாங்க கதை. யாரை வேணாலும் வந்து ஸ்பூஃப் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்பூஃப் பண்ணி எடுத்தது தான் பேஸ் பொருள் ஆயிடுச்சு. அவர் சினிமாக்குள்ளவே இருக்கும்போது கூட வந்து அதை எடுத்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி போங்க அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. கரெக்டாக அரசியலுக்கு வரும்போது விஜய் ஸ்பூஃப் பண்ணி எடுக்கும்போது அது தேவையில்லைங்க. நீங்கள் ஒருத்தர் நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி இம்பிடேட் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணி ஒரு படம் எதுக்கு பண்ணணும்? அவசியம் இல்லைங்க. அதுக்கு தமிழ் கதையை வேறு எழுதினாருன்னாரு, அது கதை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் மாஸ்டர் பிளான் பண்ணியே காயினத்தை கொண்டு போயிருக்கீங்க. பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியா? அது எதுக்குங்க? அந்த தேவையே இல்லைங்க. திறமை இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திறமை இல்லைன்னா குறுக்கு வழி ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் நீ முழு கதையை சொன்னீங்களா என்னன்னு தெரியாது. அவர் இங்கே பார்க்குறதுக்கு ஆளும் கிடையாது. இங்கே அவர் துபாயில் உட்காந்துருக்காங்க, இப்போ தான் இங்கே வந்திருக்காரு. ஏற்கனவே டிடிடி படம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன எடுக்கிறானே தெரியாது. ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் நீங்கள் கொடுத்தாரு, படத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு கிடைக்கும், நல்ல கதையோடு நீங்கள் பண்ணல. கேட்டால் நாங்கள் சிங்கம், விஜய்ங்கிற சிங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, சிங்கம் தான். ஆனால் நீங்கள் அந்த சிங்கத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க, எப்படி ட்ரோல் செய்யப்பட்டிருக்கீங்க, இதுதான் நிஜம். பட் இங்கே ஜனநாயகன் படத்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வெளியிட்டு ஒரு மாதிரி வந்து விஜயும் ஜனநாயகன் படத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோட எடுக்கப்பட்ட படமாக தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து நட்டி பிளான் பண்ணியிருப்பாரா அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அவர் ஒரு நடிகர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். பட் ஆனால் இந்த கதை முழுமையாக அவர்கிட்ட வந்து இது நோக்கி தான் கொண்டு போகிறது மாதிரி சொல்லியிருப்பாங்களா, கிளைமாக்ஸ்குள்ளே போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை நட்டி தான் பதில் சொல்லணும். அதை மேலோட்டமாக சொல்லியிருக்கலாம். நீ வடநாட்டில் இருக்கீங்க, சென்னைக்கு வரீங்க, நடிகராகிறீங்க, அரசியல் கட்சி போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கிறதுனால அவர் யதார்த்தம் வரைக்கும் நடித்து முடிவு பண்ணியிருக்கலாம். உங்கள் நண்பர் தான். எஸ்ஸுங்க, எல்லாருக்குமே நண்பர் தாங்க அவர். நட்டி நல்ல, அதான் சொல்லல, நட்டி நல்ல மனிதர்னு சொல்லி எடுத்தோடனே நான் தான் சொல்லியிருக்கேன். நல்ல பண்பாளர் தான், மரியாதைக்குரியவர் தான், எங்கே பார்த்தாலும் பேசக்கூடியவர் தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கேரக்டரை ட்ரோல் பண்ணும்போது அதை வந்து அது வேதனைக்குரிய விஷயமால இருக்கு. அதை தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம். பட் இப்போ என்னாச்சு? இப்போ டோட்டலாக நீங்கள் TN 2026 தங்க நட்சத்திரத்தை நீங்கள் விஜயோட இமிடேட் பண்ணி பண்ணதுனால இப்போ வந்து டோட்டலாக எல்லா பேருமே, இப்போ MS பாஸ்கர், தம்பிரமே அவர்கள்லாம் தேசிய விருது பெற்றவர்கள், சிறந்த நடிகர்களாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க.
ஒரு நல்ல கதை. நீங்களும் விஜய் இருக்கிற அதே திரைப்படத்தில் தான் இருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் இப்படி ஒரு படத்தை எடுத்து நீங்கள் அடிக்கிற நோக்கத்தோடு எடுக்கப்பட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 8ஆம் தேதி நீங்கள் பாருங்கள், உளுந்து உளுந்து சிரிப்பீங்க. ரைட், அந்த உளுந்து உளுந்து சிரிக்கிறது என்ன சொல்ல வர்றீங்கிறதான மேட்ரு. அதனால் பார்க்கலாம். நம்ம 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை விஜயை தாக்குதலுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே வருத்தத்தக்க ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரசிகர்களே படத்தை புறக்கணிச்சிருவாங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா அது மாதிரி புறக்கணிக்கப்பட்ட படம் இருக்குது, எஸ், ஆல்ரெடி இருக்குது. இப்போ அந்த லிஸ்ட்டில் இது சேர்ந்துருமாண்ணா அப்படிங்கிறத பார்ப்போம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கமெண்ட் செக்ஷனில் விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க. நன்றி சார்.